ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு டீ குடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த கிழங்குல உள்ள தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு அப்புறம் அந்த கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கிழங்கு ஒரு விசில் வச்சா போதும். அதிகமாக வச்சா கிழங்கு ரொம்ப களி மாதிரி ஆயிரும். ஒரு விசில் போதும். ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கு பிறகு அந்த தண்ணியெல்லாம் வந்து தூர கொட்டிடணும். இந்த தண்ணி எதுக்கு கொட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனால் எப்போதுமே இந்த கிழங்கா வச்சா அந்த தண்ணியை தூர கொட்டிடுவாங்க. தண்ணி தூர கொட்டிட்டு அதை நல்லா ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு இதை ஒரு பாத்திரத்துல போட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு மிளகா ஒரு 2 மிளகா மட்டும் போட்டு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அதை கிழங்குல ஊற்றி கொட்டிக்கலாம். இதை நல்லா கிண்டுனோம்னா ரொம்ப கிண்ட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டா போதும். இது டீ குடிக்கிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.